இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, துலாம் ராசிக்கு சனி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். குரு ஜூன் மாதத்துக்கே குரு பயிற்சி ஆயிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ குரு 10ஆம் இடத்துக்கு 2, 4, 6ங்கிற ஒரு அருமையான பாவங்களை நேரடியாக பார்க்கிறார். ஸோ அது நல்ல அமைப்பு. எப்பவுமே 2ங்கிற தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், 4ங்கிறது இடம், வீடு, வண்டி, வாகனம், வியாபாரம், தாயார், 6ங்கிறது கடன், அடுத்தவங்க பணம், நோய், வம்பு வழக்கு, அந்த விஷயம் பார்க்கிறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா பண விஷயத்துக்கு நல்லது. கடன் மூலமாக சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கலாம், அல்லது வரவேண்டிய பணம் சால்வ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி பண போக்குவரத்துக்கு நல்ல ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்க போகுது. அதில் ஜூலை மாதமும் ஒரு நல்ல மாதமாக தான் வரப்போகிறதுன்னு தெரியுது. ராகு 5ஆம் இடத்திலும் கேது 11ஆம் இடத்திலும் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், பூர்வீக விஷயங்கள், லாப நோக்குக்காக சிலது, நம்ம குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக, படிப்பு விஷயத்துல, வியாபாரம் விஷயத்துல, அதாவது அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கக்கூடியது, தொழில், வேலை, சுற்று, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெனக்கெடுவோம். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ஒன்றும் தப்பு இல்லை. குறிப்பா சனி 6ல் இருக்கிறது ரொம்ப ஒரு பாதுகாப்பு. இப்ப பாருங்க, மாத கிரகமாகிய ராசி அதிபதியாகிய சுக்கிரனே 11ஆம் இடத்துக்கு வரார். எப்போ? 2வது வாரத்திலிருந்து. 10ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ங்கிற சிம்மத்துக்கு வரார். அதுவும் நல்ல விஷயம்தான். சிம்மத்துல சுக்கிரன் பகை பெற்றிருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவ்வளவு ஒன்றும் அஃப்ளிக்ஷன் வராது. என்ன, செவ்வாயின் பார்வை பெறுகிறார். ரிஷபத்தில் இருக்கிற ஒரு செவ்வாயோட பார்வை துலாம் ராசிக்காரர்கள் பெறும் பொழுது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாகவும், அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுல ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, ஒரு கோபதாபங்கள், செட்டில்டான ஒரு ஃபீலிங் இல்லாமல் அவசரமாக செய்யக்கூடிய அமைப்புகள், ஒரு டார்கெட் ஓரியன்டாக ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம செயல்படக்கூடிய அமைப்புக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது. அது மாதிரி விஷயமெல்லாம் ராசி அதிபதி செவ்வாயின் பார்வை பெற்று 11ஆம் இடத்துல பகை பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் செகண்ட் வீக்லேருந்து கொடுப்பார். சூரியன் பாருங்க 10ஆம் இடத்துக்கு வருவது தொழில், வேலை முன்னேற்றத்தை கொடுப்பார். ஸோ இது மாதிரி டென்ஷன் ஆகி எதுக்கு ஆகிறோம் அப்படின்னா, வேலையில் ஒரு முன்னேற்றத்துக்காக, தொழில் அமைப்பதற்காக, ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணுறதுக்காக, நம்ம ஒரு முனைப்போட செயல்படக்கூடிய அமைப்புக்காக, ஒரு லாப நோக்குக்காக நல்ல விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக வருகிறது. ஏன்னா சூரியன் பாருங்க, மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கடகத்துக்கு துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வேலை, தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார். ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி கொடுக்கிறார். ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரருக்கு. அவங்களுடைய தசாபுக்திகள் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கோச்சாரத்தில் சூரியன் சப்போர்ட் பண்ணுவார். அதே சமயத்தில் புதன்கிற ராஜயோக அதிபதி புதன்லேயே, அதாவது புதனோட வீட்டிலேயே மிதுனத்திலேயே வக்ரமா நம்ம நாள் இருக்கார். 10ஆம் இடத்துக்கு வரார். அப்புறம் 9ஆம் இடத்துலேயே மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ரொம்ப நல்லது. ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பரிபூர்ணமாக உண்டு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, புதனோட சஞ்சாரம் அருமை. ஸோ படிக்கிற குழந்தைங்க, படிக்கிற மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்க, இளம் வயதினர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா புத்தி வேலை செய்யக்கூடியவங்க. என்னதான் புதன் வக்ரமாக இருந்தாலும் மிதுனத்தில் இருக்கிறதுனால நல்ல மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுறது, நல்ல கிளாரிட்டி வர்றது, அந்த சப்ஜெக்ட்ல நல்ல ஞானம் பெறுவது, அது மாதிரி பல நல்ல விஷயங்களை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறனாலையும், சூரியன் 10ஆம் இடத்துக்கு வரனாலையும், ராசி அதிபதியே 11ல் இருக்கிறனாலையும், ஆண்டு கிரக சஞ்சாரம் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கிறனாலையும் வருது. இதுல பாருங்க, சூரியன் குருவோட சேர்றார். குருங்கிறவர் ஆல்ரெடி நமக்கு கடகத்துல உச்ச பெற்றிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். அதோட சூரியன் சேரும் பொழுது ரொம்ப நல்ல பலன். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் உடல் உபாதைகள், டிராவலிங்ல கொஞ்சம் அசௌரியங்கள், அஜீரண கோளாறு, சூடு விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ உடம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா லக்னாதிபதியை 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கறதுனால உடல் உபாதைகள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே ஒழிய, மற்றபடி சுக்கிரன், புதன், சூரியன் இருக்கக்கூடிய சஞ்சாரங்கள், சுக்கிரனோட சஞ்சாரங்கள் எல்லாமே இந்த மாதம் முழுவதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்ற பாதையை கொடுக்கக்கூடிய, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய, அடுத்த லெவல் நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு அடிப்படையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் வருகிறதுங்கிறது நம்ம ஏற்றுக்குதான் வேணும். அந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் துலாம் ராசிக்காரர்கள். இது பொதுவான ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராகு, கேது, குரு வைத்து சொல்லுவதும், மாதம் மாறக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியனை வைத்து நாம ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக சொல்றோம்.
ஆனா துல்லியமாக நம்ம பார்க்கணும்னா நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் உங்க ஜாதகத்தை போட்டு நம்ம அப்பாயின்மெண்ட்ல நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத சிங்க் பண்ணி, அதே மாதிரி இப்போ இமீடியட் பாஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசென்ட் என்ன வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, ஒரு கிரகம் என்னென்ன டிகிரியில் இருக்குதுங்கிறதை துல்லியமாக கணிச்சு, எந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இப்ப நடக்கக்கூடிய தசைகள் அந்த லக்னத்துக்கு யோகரா இருக்காரா, எது மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பா போயிட்டு இருக்கு, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, அந்த கிரக அமைப்புகள் எப்படி உங்க ஜாதகத்துல இருக்கு, ஸ்தானபலம் திக்பலம் எப்படி இருக்கு, எந்த கிரகம் யோகமான அமைப்புல இருக்கு, எந்த கிரகத்துல இருக்கக்கூடிய துறையில நீங்க போனீங்கன்னா விசேஷமா ஜெயிக்க முடியும், எளிதா ஜெயிக்க முடியும், எந்த நேரத்தில் நமக்கு நல்ல நேரம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில நம்ம பார்த்து எந்தவித மூட நம்பிக்கைகள், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போய் நம்மளுடைய நேரத்தை வீணாக்காமல் நம்ம கர்மா எப்படி செயல்படுது, நமக்கு பாஸ்ட் ஒத்து வருதா, இப்போ ப்ரெசன்ட் எப்படி இருக்கு, நம்மளுடைய சாய்ஸஸ் நமக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதில் எந்த சாய்ஸ் எடுக்கிறது நமக்கு கரெக்டாக வருது, இது பாஸ்டோட ஒத்து செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டைம் லைன்ஸ், எந்தெந்த நேரத்தில் எது செய்ய முடியும், எந்த நேரத்தில் வேலையை மாற்றலாம், எந்த நேரத்தில் நெக்ஸ்ட் உயர்வு நமக்கு கிடைக்கும், எந்த நேரத்தில் நம்ம உள்நாட்டுக்கு போகலாம், எந்த நேரத்துக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கு, எந்த நேரத்தில் நமக்கு ஒரு உத்தியோக உயர்வு இருக்கு, எந்த புக்தி நமக்கு அடுத்த வர புக்தி நமக்கு யோகமா இருக்கா, எது மாதிரி விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த மாதிரி பெனிஃபிட் வருங்கிறத வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களா இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தரோ அல்லது தொழிலதிபர்களோ பெரும் முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முடிவுகளை, முக்கியமான முடிவுகளை எந்த தருணத்தில் நம்ம எடுக்கலாம், அது வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற செயல் விரயங்கள், சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டு வாழ்க்கையில திட்டமிட்டு நம்ம செயல்படும் பொழுது நிறைய நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம், தேவையற்ற விஷயங்களை பண்ணி மாட்டிக்கிறோம். ஒரு தப்புக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, விலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது என்ன மாதிரி விலை, நான் டைம் வேஸ்ட், 2 years வாழ்க்கையில போயிருச்சு சாமி, அல்லது இவ்வளவு பணம் நஷ்டம் ஆயிடுச்சு, இது தேவையற்ற மன உளைச்சல்லாம் போய் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா. அதெல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம முடிவுகளை எடுத்து, அது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, காதல் விஷயமா இருந்தாலும் சரி, திருமண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தை பேரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த துறை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு உள்நாடு எது மாதிரி விஷயத்துல போகலாம், தொழில போகலாமா, வேலையில போகலாமா, எப்ப நம்ம ஆரம்பிக்கலாம், அது மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி, உடல்நல கோளாறுகள் எப்போ சரியாகும், எப்போ எது மாதிரி விஷயங்களை நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், எப்படி இருக்கு நம்மளுடைய குணச்சத்ருபாவம் எப்படி இருக்கு, வம்பு வழக்குகள்லாம் எப்படி இருக்கு, அதையெல்லாம் எப்போ தீரும், நமக்கு பூர்வீக சொத்து வருமா, நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி இருக்கு, எந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம், எப்போ கடன்களை அடைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வயதினருக்கும் தகுந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், முடிவெடுக்க முடியாத தருணங்கள், எந்தெந்த மாதிரி நேரத்தில் எது பண்றது நல்லது, நம்மளுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷ்மத்தை எப்படி பார்க்குறோம். தசைங்கிறது வருட கணக்கில், புக்திங்கிறது 3 வருடம் 2 வருடம் அப்படிங்கிற மாதிரி, புக்தி அந்தரங்கிறது 4 மாதம் 6 மாதங்கிற மாதிரி, சூக்ஷ்மங்கிறது வாரக்கணக்கில். ஸோ இதெல்லாம் பிரித்து பார்த்து ஒரு விஷயமும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு, பாஸ்ட் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுக்குமே ஆனால் கண்டிப்பாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தீர்க்கமான சில முடிவுகள் கிளாரிட்டி மூலமாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை எளிதில் வாழ்க்கையில் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.